அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு. இந்த புத்தாண்டில் ராஜயோகம், திடீர் ஜாக்பாட்டு யாருக்கெல்லாம் கிடைக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி மாதம். இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கும். ஜனவரி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியிலும் மகர ராசியிலும் பயணம் செய்ய போகிறாங்க. நவகிரகங்களின் சஞ்சார பார்வை கூட்டணியை பொறுத்து எந்தெந்த ராசிகாரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். கிரகங்களின் மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் நிறைய கிரக மாற்றங்கள் உள்ளன. சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசிக்கும் செல்கிறார். செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்வார். புதன் பகவான் விருச்சகம் தனுசு ராசியில் பயணம் செய்ய போகிறார். சுக்கிரன் விருச்சகம் தனுசு ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீனராசியிலும், மேசராசியில் குருவும், கன்னிராசியில் கேதுவும் பயணம் செய்கிறார்கள். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் பயணம் செய்கிறார். அஷ்டமத்தில் உள்ள கிரகங்களின் சேர்க்கையினால் செலவுகள்லாம் அதிகமாக வரும். அதனால் சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும். 15ஆம் தேதிக்கு பின்னர் சூரியன் 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். பூர்வீக சொத்துகளில் பங்கு கிடைக்கும். தாய் தந்தையரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். தாய் மாமனால் சங்கடங்கள் உண்டாகும். சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். வாகனம் வாங்கும் அதிர்ஷ்டம்லாம் உங்களுக்கு உண்டாகும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர நெய் தீபம் ஏற்றி வழிபடணும். அப்படி நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ரிஷபராசிக்குரிய கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது பஞ்சமஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலையெல்லாம் இருக்குது. கிரக மாற்றம் 8/1/2024 அன்று புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 15/1/2024 அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 27/1/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். சுக்கிர பகவானை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் பணவரத்து திருப்தி தரும். ஆனால் உங்களுக்கு நன்மை செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களை சுற்றி வருவங்களால் செலவு உண்டாகும். கவனமாக இருக்கணும். திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவங்கள்ட்ட சண்டை உண்டாக நேரலாம். எனவே மிகவும் நிதானமாக இருக்கிறது நல்லது. வீண் பேச்சை குறைக்கிறது நல்லது. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவங்கள்ட்ட கூறி ஆலோசனை கேட்குறதோ
அல்லது அதை பற்றி விவாதிப்பதோ தவிர்க்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மற்றவங்கள்ட்ட கூறாமல் இருக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட செய்கையால் உங்களது கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். நிதானத்தை கடைபிடிக்கிறது வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க உதவும். வாழ்க்கை துணையில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும். அதான் உங்களுக்கு நல்லது. பெண்கள் வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும். மற்றவங்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருக்கிறது நல்லது. கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவங்களை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியது இருக்கும். எதிர்பார்த்த பணம் சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றிலாம் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டையெல்லாம் நீங்க போகுது. பயணங்கள் செல்ல நேரலாம். பண வரத்து திருப்தி தரும். கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். அதன் மூலம் நல்ல பலன்களை கிடைக்க பெறுவீங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுவ போகுது. மாணவர்கள் நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கவனமாக பேசி பழகணும். அதான் உங்களுக்கு நல்லது. பாடங்கள் படிக்கிறதில் ஆர்வம்லாம் உண்டாகும். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்க போகுது. பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனையெல்லாம் அதிகரிக்க போகுது. உறவினர் மத்தியில் மரியாதை கூடும். தாய் தந்தையருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். அடுத்தது நான் பார்க்க போகிறது ரோகிணியை பற்றி தான். இந்த மாதம் திடீர் செலவு உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமைப்படுவாங்க. கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயரும். இறுக்கமான சூழ்நிலை மாறும். அடுத்தது நான் பார்க்க போகிறது மிருக சீரிஸும் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனமாக இருக்கணும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. நண்பர்கள்ட்ட பக்குவமாக பேசணும். அதான் உங்களுக்கு நல்லது. எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. ரிஷபராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, கனகதார சோஸ்திரம் சொல்லி லட்சுமியை வழிபட கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயரும். அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்ப்பிறை ஞாயிறு, திங்க, வியாழன், தேய்பிறை ஞாயிறு, திங்கக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 10, 11. அதிர்ஷ்டமான தினங்கள் 3, 4, 30, 31. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜனவரி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.